இங்க 9 அல்ல, டெல்டா முழுவதும் 41 தொகுதிகள் இருக்கிறது. 41 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். பொதுமக்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு திமுக அணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை வாக்குகளை கேட்டு அதை போட வைத்து வெற்றியை கொண்டு வர வேலைதான் எங்களுடைய வேலை. எனவே இந்த ஆட்சி என்பது மீண்டும் மலர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. சார், விஜய் திருச்சி கிழக்குல போட்டிட்டா நம்மளோட பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் சார்? ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறும், எப்படி நம்ம அதை எதிர்கொள்ள போறோம்? திமுகவை பத்தி கேட்டீங்க, இப்ப அதை கேட்குறீங்க. யார் வந்தாலும் போட்டியிடுவதற்கு தேர்தலில் யாரும் போட்டியிடலாம். போட்டியிடுவதை நாம் தடுக்க முடியாது. ஜனநாயகத்தில் அனைவரும் போட்டியிடலாம். யார் போட்டியிட்டாலும் திமுக அணி வெற்றி பெறக்கூடிய முயற்சி எடுப்போம். அதில் வெற்றியும் பெறுவோம். அதுதான் விஷயம். புதிய வேட்பாளர்கள் 60 பேரை ஆகிருக்கீங்க திமுக. அவங்களுக்கு எப்படி மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கும்? இல்ல, பழையவர்களையும் நிறைய 165 பேர் 175 பேர்ல பழையவர்கள் பெரும்பகுதியாக 60 பேர்கள் மட்டும்தான். 100 பேர் எல்லாம் பழையவர்கள் தான் இருக்கிறார்கள். கலந்த இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு நல்ல வேட்பாளர் பட்டியல் என்ற அளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அது என்ன பாக்கி 34 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஏங்க அவர் பாக்கி 34 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுவாங்க. அவரை அது சொல்றாரு, அது அவருடைய ஆசை. ஆனால் நடைபெற போவதில்லை. திமுக அணி தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். கூட்டணிகளுக்கு அதிக தொகுதி மகா கூட்டணி, மிகப்பெரிய மகா கூட்டணி என்கிற போது அனைவரையும் விட்டுவிடாமல் இந்த கூட்டணியிலே இணைத்து அவர்களுக்கெல்லாம் சம வாய்ப்பு தந்து இந்த கூட்டணி அனைத்து செல்கின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு பெருமை தானே தவிர அதுல ஒன்றும் இது இல்லை. விஜய் பிரச்சாரத்துக்கு அரசு தான் தடை விதிக்குது அப்படின்னு எது வந்தாலும் யாருன்னு வாழ்த்த மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குறை சொன்னா அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஏன் அவரை போய் தடுக்க போறோம்? நீங்க தேர்தல் அறிக்கை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கொடுக்க போறாரு. தலைவர் அறிவிச்சிட்டாங்களே நேற்று. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடுறாங்க. நம்ம மேற்கு தொகுதிக்கு புதிய திட்டங்கள் கேட்டிருக்கான், நிறைய கேட்டிருக்கான். ஏற்கனவே செஞ்சிருக்கான், உங்களுக்கே தெரியும். இன்னும் அந்த தொகுதியை மேற்கு தொகுதி மட்டும் அல்ல, திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, டெல்டா பகுதி முழுவதற்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து நானும் தலைவரால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் பாடுபடுவோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் முக்கியம். திருச்சி 2வது தலைநகரமா அறிவிக்கிற வாய்ப்பு இருக்கு சார் தேர்தல் அறிவிக்க? இல்ல, கேட்டா அவங்க சொல்றது எப்படி வாய்ப்பு, நிதிநிலை இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன நிறைய இருக்கு, விஷயம்லாம் இருக்கு. அது கொடுக்குறாங்களா என்ன, காலப்போக்குல அது நடக்குது. இந்த அதிமுக முக்கியமான தலைவர்கள், அதாவது அமைச்சர்கள் போட்டியிட தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. அதை பத்தி உங்க தொகுதி கூட அமமுக ஒதுக்கிட்டாங்க. நீ இப்ப என்ன அவ சரியில்லைங்கிறியா நீ?